ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை படைத்தார். அவருடைய சாயலில் தான் மனுஷனை படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய சாயலில் நமக்கு இருக்கிறது என்ன? நமக்கு அப்படியே லிட்ரலாக ஃபிசிக்கலாக அவருடைய சாயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் நம்ம எடுக்கும்போது அவருடைய சாயல்னு சொல்லும்போது தேவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது. அதே மாதிரி இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம அந்த உணர்வை அடைகிறது. இந்த காரியத்தை செஞ்சால் நல்லது, இந்த காரியத்தை செஞ்சால் கெட்டது, இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்கும், இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த சிந்திக்கும் திறமை. அடுத்தது நம்ம மற்றவங்களோட உறவு கொள்கிற அந்த உறவு முறை, தேவனோடு இருக்கிற உறவு முறை, அதே மாதிரி மற்றவர்களோடு நம்ம அன்போடையும் ஒரு இணக்கத்தோடையும் வாழ்கிற ஒரு உறவு முறை. அதே மாதிரி தேவனோடு நம்ம கொள்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது? அவரோட நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தினமும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோமா? தினமும் ஆண்டவரோட சம்பாஷிக்கிறோமா? தினமும் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மளுடைய காரியங்களை எடுத்து செல்கிறோமா? இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் எப்படின்னா, அவர் பிதாவோடு உறவு வைத்திருந்தார். எப்பவும் இயேசு பூமியில் இருக்கும்போது ஜெபிக்கிறதற்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அடிக்கடி ஜெபித்து கொண்டிருந்தார். அது ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் த சன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ எது நல்லது? அதே மாதிரி நம்ம பேசும்போது நம்ம நன்மையை பேசுகிறோமா இல்லை தீமையை பேசுகிறோமா அப்படிங்கிற அந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நமக்கு டிசைடிங் அத்தாரிட்டி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக ஏன் சிருஷ்டித்தார் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட சமம். கிட்டத்தட்ட நான் சொல்கிறத விட ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கும் போதே 2 பேரும் சமமாக தான் சிருஷ்டித்தார். 2 பேருக்கும் 2 கை, 2 கால், 2 கண், ஒரு வாய் அப்படின்னு தான் சிருஷ்டித்தார். என்னவா சிருஷ்டித்தார் அப்படின்னா, பெண்ணை ஆணுக்கு உதவியாக இருக்கும்படி சிருஷ்டித்தார். அதிலே நீங்கள் பார்த்தீங்க வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா, அவனுக்கு ஒரு ஹெல்ப்மேட்டாக ஆண்டவர் பெண்ணை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எது செஞ்சாலும், நம்ம பொண்ணு தப்பு பண்ணாலும் அது தப்பு, ஆண் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். ஆண்டவருடைய பார்வையில் ஆண் வேற பெண் வேற, ஆண் செய்கிற பாவம் வேற பெண் செய்கிற பாவம் வேற, ஆண் சிந்திக்கிற சிந்தனை வேற பெண் சிந்திக்கிற சிந்தனை வேற அப்படின்னு இல்லாமல் இருவரும் சிந்திக்கிற சிந்தனைகள் ஒன்று தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஒரு அழகான குடும்பத்தை அமைக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம மனித சமுதாயத்தை வளர்க்க வேண்டும், பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பூமியை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. பூமியை நம்ம அதுக்கேற்ற விதமாக பராமரிக்கணும். இப்போ இந்த காலத்தில் நம்ம நிறைய போர் அப்படி அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்குறோம். நம்ம உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பூமியை பராமரிக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோமா, இல்லை அதை கெடுத்து போடுகிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? என்ன மாதிரி நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம பலுகி பெருகணும். நம்மளோட ஃபேமிலி லைஃப்பில், நம்மளோட
பிள்ளைகள் பெறுறதுல நம்ம பலுகி பெருகணும். அதுக்கப்புறம் நம்ம பூமியை நிரப்பணும், நம்மளுடைய சந்ததியார் பூமியை நிரப்பணும். அதுக்கப்புறமா நம்ம பூமியின் மேலே ஒரு ஆளுகையை செலுத்தி அது மேலே நமக்கு உரிமை கொண்டாடணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமே. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், நம்ம இந்த கொடுக்கப்பட்ட பூமியை பொறுப்போட பராமரிக்கிறோமா, இல்லை ஏனோ தானோன்னு வச்சிருக்கிறோமா? சிலருடைய வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பராமரிக்கவே மாட்டாங்க, எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வீட்டை பராமரிக்கலைன்னா அடுத்தது நமக்கு வேறு பொறுப்புகள் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பூமியை நம்ம பராமரிக்கலை அப்படின்னா இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஆண்டவர் நம்மளை எதற்காக சிருஷ்டித்தார்? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நம்ம பூமியில் பலுகி பெருகி அதை ஆண்டு கொள்வதற்காக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? அந்த பொறுப்போடு நம்ம இருந்து கொள்ள, பொறுப்போடு நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சாயலாக சிருஷ்டித்ததின் நோக்கம் தகப்பனே, உம்மோடு நாங்கள் உறவு கொண்டாட ஆண்டவரே, மனிதரோடு இணக்கமாக வாழ ஆண்டவரே, நன்மை தீமை இன்னதென்று அறிந்து அதன்படி வாழ தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மை தீமை அறியத்தக்கதான கிருபைகளை நீர் தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஆண்டவரே இது நல்ல டிசிஷன், இந்த வழியில் நாங்கள் செல்வது நல்லது என்பதை அறிந்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியை பொறுப்போடு பராமரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த கிருபைகளை எல்லாம் எங்களை ஆண்டவரே, அது ஆணாக என்று இல்லை, பெண் என்று இல்லை தகப்பனே. ஆண்டவரே, யாவருக்கும் ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.